ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு மங்களகரமான ஒரு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. இந்த நாள் எப்படி இருக்கு, பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இன்றைய நாளில் அதுவும் ஒரு சங்கடஹர சதுர்த்தியில நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு போய் செதறு தேங்காய் உடைப்பது ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும். சங்கடஹர சதுர்த்தியில் இன்று 11 தேங்காய் மாலையாக சாற்றுவது உங்களினுடைய காரியங்கள் அனுகூலமாகும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சுபமான நாளாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள், ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் பரிவர்த்தனை யோகமாக சந்திரனும் செவ்வாயும் அமைந்திருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்களில் வெற்றிகளை கொடுக்கும். சங்கடஹர சதுர்த்தியான இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் இருந்த, பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது இன்று முடிவுக்கு வரலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள் முடிவுக்கு வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷம். இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் நவகிரகங்களுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் சனியுடன் இருப்பது, 12ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சற்று தூக்கமின்மையை கெடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவு தருவதற்கு விநாயகர் ஆலய வழிபாடும் நவகிரக வழிபாடும் சிறந்தது. கன்னிராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். வழக்குகள், விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு. இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே அமைகிறது. இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பால் அபிஷேகமும் சிறந்தது. துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சங்கடஹர சதுர்த்தி புதன்கிழமையில் இன்று விநாயகரையும் மற்றும் கருடனையும் வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று சுப தினமாக அமைவதனால் ஒரு சிலருக்கு மங்களமான விஷயங்களும் காதிற்கு வந்து சேரும். இன்று சுப விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், வேலை விஷயமாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வெற்றியை தரும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவியில் இருந்து வந்த மனக்கசப்பு மாறி இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்று உங்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். அலுவலக விஷயமாக வெளியூர் செல்லுவதோ அல்லது பிரயாணங்கள் திடீர் என்று முடிவாகுவதோ உங்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தை தந்தாலும் பிரயாணங்கள் இனிதாகவே இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாகவே அமைகிறார். கும்பராசி நேயர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள், பேசாமல் இருந்தது, இது எல்லாம் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும்.
கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மீனராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு சற்று முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்கள் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது.